இன்னைக்கு நம்ம சின்னென்ற ஊக்கமான குட்டி அணிலோட கதையை கேட்க போகிறோம். அவன் ஒரு பெரிய தேர்வுக்காக ரொம்ப கடினமாக படிச்சிட்ருக்கான். அவனோட முயற்சியும் உழைப்பும் அவனை எப்படி வெற்றி பெற வைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பசுமையான காட்டின் நடுவே இருந்தது வனப்பள்ளி. அங்கு சின்னஞ்சிறு விலங்குகள் ஆர்வமாக கல்வி கற்றன. ஆசிரியை மீனா ஒரு பெரிய தேர்வை அறிவித்தார். அனைத்து மாணவர்களும் கவனமாக கேட்டனர். சின்னு அந்த தேர்வுக்கு கடினமாக படிக்க முடிவு செய்தான். அவனுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற ஆசை. சின்னுவின் நண்பன் ராஜு விளையாட அழைத்தான். வா சின்னு, கொஞ்சம் விளையாடலாம் என்றான். சின்னு, இல்லை ராஜு, எனக்கு தேர்வு இருக்கு, நான் படிக்கணும் என்று பணிவுடன் மறுத்துவிட்டான். பாலு என்ற கரடி, நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், படிக்க தேவையில்லை என்று சோம்பேறித்தனமாக சொன்னான். சின்னு இரவு முழுவதும் விளக்கு வெளிச்சத்தில் படித்தான். அவனது கண்கள் உறக்கமில்லாமல் இருந்தாலும் அவன் விடாமுயற்சியாக இருந்தான். ராஜுவும் மற்ற நண்பர்களும் காட்டில் சந்தோஷமாக விளையாடினர். அவர்கள் படிப்பை பற்றி கவலைப்படவில்லை. பாலு மரத்தடியில் நன்றாக தூங்கினான். தேர்வு நாளை பார்த்துக்கலாம் என்று நினைத்தான். தேர்வு நாள் வந்தது. அனைத்து மாணவர்களும் பயத்துடனும் நம்பிக்கையுடனும் பள்ளிக்கு வந்தனர். ஆசிரியை மீனா தேர்வுத்தாளை கொடுத்தார். சின்னு கவனமாக ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளித்தான். ராஜுவுக்கு பல கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை. அவன் கவலையுடன் சுற்றி பார்த்தான். பாலுவும் கஷ்டப்பட்டான். அவனது பெரிய மூளைக்கு பல விஷயங்கள் நினைவில் இல்லை. தேர்வு முடிந்ததும் மாணவர்கள் தங்கள் விடைகளை ஆசிரியை மீனாவிற்கு கொடுத்தனர். அனைவரும் முடிவுகளுக்காக காத்திருந்தனர். ஆசிரியை மீனா தேர்வு முடிவுகளை அறிவித்தார். சின்னு முதலாவதாக வந்தான். அவனது கடின உழைப்புக்கு பலன் கிடைத்தது. ராஜு குறைந்த மதிப்பெண்கள் பெற்றான். நான் சின்னுவைப் போல படித்திருக்கணும் என்று வருந்தினான். பாலுவும் தோல்வியடைந்தான். சக்தி மட்டும் போதாது, உழைப்பும் முக்கியம் என்று அவன் உணர்ந்தான். சின்னு தன் நண்பர்களிடம் கடினமாக உழைத்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று அறிவுரை சொன்னான். ராஜுவும் பாலுவும் இனி கடினமாக படிக்க முடிவு செய்தனர். சின்னு அவர்களுக்கு உதவ முன்வந்தான். ஊக்கமும் உழைப்பும் இருந்தால் வெற்றி நிச்சயம். கடின உழைப்பே ஒரு மாணவனின் சிறந்த நண்பன். இதுதான் ஊக்கமான சின்னு அலிலின் கதை. அவன் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், கடின உழைப்பு எப்போதும் வெற்றி தரும். குட்டி மாணவர்களே, ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்கள் எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு பிரகாசமாக மின்னலாம். அதனால் தொடர்ந்து கடினமாக உழைங்க, நீங்கள் எல்லாமே சாதிக்கலாம். வணக்கம் குட்டி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்று கேடிஎஸ்வி ஸ்டோரிஸுக்கு ஒரு மிகப்பெரிய நாள். இன்று நாங்கள் 100 சப்ஸ்கிரைபர்களை கடந்து விட்டோம். இது எங்களுக்கு பெரிய மைல்கல். ஆனால் இன்னும் பலர் எங்கள் வீடியோக்களை பார்த்து ரசித்தும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை. இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்போது எங்கள் ஒவ்வொரு புதிய கதையும் உடனடியாக உங்களுக்கு வரும்.